எப்பொழுதுமே நம்ம வந்து வித்தியாசமான ஸ்பெஷல் டிஷ்ஷாக பண்ணுறோம். அதில் ஒரு வித்தியாசமாக நீங்கள் ரெகுலராக வீட்டில் குக் பண்ணுறது தான். அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபெக்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அதான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ரெகுலராக பண்ணுற ஒரு டிஷ் வந்து தக்காளி சாதம், டொமேட்டோ ரைஸ். பட் அதுலேயே சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் பஞ்சியாக பண்ணினா எப்படி இருக்கும் அதான் பார்த்தேன். ஸோ அதனால இதை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வாங்க ஒரு பர்ஃபெக்டான டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்கா. இந்த தக்காளி சாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்பர் 1 அப்படின்னா இந்த பூண்டு. இந்த பூண்டு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நான் பர்சனலாக நிறைய ஆட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு நார்மலாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இது நிறைய வேணும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துட்டு வாங்க டேரெக்டாக நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பேன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே கடுகை போட்டு இப்போ நம்ம இதை பொரிச்சிருவோம். இந்த கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ரெட் சில்லி, அதாவது காஞ்ச மிளகா ஆட் பண்ணி இதை கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். அப்புறம் அதில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்கள், பெங்கால் கிராம் தால். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் சோம்பு, ஃபெனல் சீட்ஸும், அதே மாதிரி கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். இப்படி வந்து முந்திரி சாட்டே பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். டக்குன்னு கலர் மாறிடும். டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். இந்த உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு, முழு பூண்டு அப்படியே போடலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து ரொம்ப யூனிக்கான இன்க்ரீடியன்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு நல்ல சாப்பிட்றப்போ ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கொடுக்கும். அது சாஃப்டாக இருக்கும், குக்காகி அது நல்ல ஒரு மவுத் ஃபீல் கொடுக்கும். இந்த டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதத்துக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தா பூண்டு. கொஞ்சம் சாட்டையாகி வந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த வந்து இந்த குக் ஆகிட்டு இருக்கிறப்பே நம்ம என்ன ஒரு முக்கியமான இதை பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுவோம். எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் இந்த வெரைட்டி நிறைய இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், இவ்வளவும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் பொடியும், அதே மாதிரி சில்லி பவுடர், காரப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி நார்மல் சில்லி பவுடர் போடலாம். ஸோ இப்போது கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணிடுங்க. இப்போ இந்த பவுடர் வந்து நல்லா குக் ஆகிடணும். நம்ம சேர்த்துருக்கிற பொடிங்கள்லாம் ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு குக் ஆகிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே இந்த ஸ்டேஜ் எப்படி அப்படின்னா, இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகணும் தக்காளி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி லைட்டாக குக்காகி வந்திருக்கு. பட் இது நல்ல குக்காகி இந்த ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தக்காளியை வந்து நல்லா வதங்குற அளவுக்கு குக் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த தக்காளி ரைஸ் வந்து ஒரு மாதிரி ராவாக இருக்கும், லைட்டாக இருக்கும். இது நல்ல பஞ்சியாக வரணும் அப்படின்னா இதை நல்லா குக் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன், இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபர்தராக நல்லா குக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல தக்காளி நல்லா குக் ஆகி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி எக்ஸ்ட்ரா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஆயில் நல்லா அழகாக செப்பரேட் ஆகி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஆயில் அழகாக செப்பரேட் ஆகி இந்த தக்காளியிலேருந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், வெட்டி வச்சுருக்கிற நம்ம புதினா தலை, மின்ட் லீஃப், இதை எத்தனை பேர் நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னு தெரில. நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட், இல்லைன்னா இனிமேல் நீங்கள் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஆட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு பஞ்சி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா வதங்கி நல்ல ஒரு மாதிரி கம்பைனாக வந்துருச்சு. இந்த ஃப்ளேவரே பாருங்கள், இந்த பேஸ் ரெடியாகிறப்ப இந்த ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக ஒரு மனம், அது வந்து நல்லா இருக்குது. இந்த ஒரு ஃப்ளேவர் பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் நல்லா லூஸாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப கெட்டியாக இல்லாமல். ஏன்னா இந்த ரைஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இதை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ரைஸ் தான் நான் இதில் ஆட் பண்ணி, ஏன்னா எவ்வளவு காரம் வேணும், எவ்வளவு கலர் வேணும், எவ்வளோ ஸ்பைசினஸ் வேணும், அது தகுந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நான் ஃபுல்லாக ஆட் பண்ணல. அந்த ரைஸ் வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 3-4 லேடல் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பைஸியாக வேணால் ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ஸ்பைசினஸ் வந்து இந்த ரைஸில் கொஞ்சம் ஊறணுன்னா கொஞ்சம் குறையும். ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் தக்காளி சாதம் பண்ணுறப்போ புதினா லீஃபு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க? அப்படி பண்ணிங்கன்னா
வெரி குட். பண்ணலைன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் லீவ்ஸ் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெசிபீஸ்ன்றது வந்து ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் கற்றுக்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணிங்கன்னா உங்கள்கிட்டருந்து கற்றுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தால் கூட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பார்ப்போமா? அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.